வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு பாழடைந்த கிணறு விவகாரம், வேலையில்லாது சொத்து கொள்வனவு, விசாரணை வலயத்துள் உறவினர்கள். யாழுக்குள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்ட யானைகள், நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள். சுட்டெரிக்கப் போகும் சூரியன், கடும் வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை. லண்டனில் பகீர் சம்பவம், தாலிக்கொடி உள்ளிட்ட பல நகைகளை பறிகொடுத்த தமிழ் குடும்பம். தனியார் காணியில் பச்சிளம் குழந்தையின் சடலம், ஏவிரக்கமற்ற செயலை செய்தது யார்? 6600 லிட்டர் டீசல் எரிபொருள் பவுசருடன் கைதான வர்த்தகர். இலங்கையில் இன்று வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட தங்க விலை. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளை முன்னெடுத்து வரும் விசாரணை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களின் உறவினர்கள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்தார். குறிப்பாக சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் எந்தவித பணிகளுக்கும் செல்லாது சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய முச்சக்கர வண்டி மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் முயற்சித்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்தார். இந்த நிலையில் இவ்வாறான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது, அவர்களும் சந்தேக நபர்களுடன் தொடர்பு பட்டுள்ளனரா என்பது குறித்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் மோசடிகளை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய இந்த குழுவினர் மேலும் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேவில் பகுதியில் யானைகள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டு விடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் கவலை தெரிவித்துள்ளார். உரிய முறையில் அறிவித்தும் யானைகள் ஏற்படுத்திய சேதத்தை அதிகாரிகள் இன்னும் பார்வையிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். யானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு முன்னாயுதம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடும்பஸ்தர் யானைகளால் அளிக்கப்பட்ட 36 தென்னைகளுக்கும் இழப்பீடு கோரியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சில தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேவில் கடற்கரைக்கு வருகை தந்த 5க்கும் மேற்பட்ட யானைகள் அங்கு காணப்பட்ட 36க்கும் அதிகமான தென்னைகளை நாசம் செய்தன. சம்பவம் தொடர்பாக உரியவர்களுக்கு தெரிவித்தோம். இதுவரை உரியவர்கள் வந்து பார்வையிடவோ நஷ்ட ஈடோ வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். யானைகள் சேதம் ஏற்படுத்திய இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் ராணுவ முகாம் இருப்பதாகவும் அவர்களுக்கு யானைகள் வந்தது தெரியவில்லை என்றும் ராணுவத்தினர் தெரிவிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டைக்காட்டிலிருந்து சுண்டிக்குளம் வரையான பெரும் நிலப்பரப்பு தேசிய பூங்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் வேண்டுமென்றே இந்த யானைகளை வடமராட்சி கிழக்கு காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து விட்டதாக சந்தேகிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார். யானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு முன்னாயத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடும்பஸ்தர் யானைகளால் அளிக்கப்பட்ட 36 தென்னைகளுக்கும் இழப்பீடு கோரியுள்ளார். நாட்டில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரில் மெண்டேஸ், சர்வதேச ரீதியில் கடந்த சில ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை வழமையை விட 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. இதுவே தற்போதைய கடும் வெப்பநிலைக்கு முக்கிய காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மேலும் அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக எதிர்வரும் வாரங்களில் நாட்டின் வெப்பநிலை வழமையை விடவும் மிக அதிகமாக காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரஹமுவ, வடமேல், மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் என
அடையாளம் காணப்பட்டுள்ளன. லண்டனில் பட்டப்பகலில் தமிழ் குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பெறுமதியான தங்க நகைகளை திருடி சென்றுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஷி பகுதியில் உள்ள சில்டன் அவென்யூவில் குடியிருப்பு பகுதியில் கடந்த 18ஆம் திகதி மாலை 4:30 மணி முதல் 5:50க்கும் இடைப்பட்ட குறுகிய காலப்பகுதியில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. வீட்டின் பின்புற கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீடு முழுவதும் தேடுதல் நடத்தி பெறுமதியான நகைகளை திருடி சென்றுள்ளனர். சம்பவத்தில் தாலிக்கொடி உட்பட பல முக்கிய தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஹேட்ஸ்மியர் குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரி இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு நபர் நடந்து சென்றதை அவதானித்துள்ளனர். சந்தேக நபர் வீட்டை விட்டு வெளியேறுவதை அவர் பார்த்திருக்கலாம் என நம்பப்படுவதால் அந்த நபர் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் லண்டனில் வீடு புகுந்து கொள்ளையிட்ட சம்பவம் அப்பகுதி தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீகஸ்வேவ புள்ளிய கோடில்லாவில் அமைந்துள்ள ஒரு தனியார் காணியில் பச்சிளம் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது. மீகஸ்வேவ போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பெண் சிசு ஒன்றின் சடலத்தை கண்டெடுத்தனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி அச்சடலம் கண்டெடுக்கப்படுவதற்கு சுமார் 2 நாட்களுக்கு முன்னரே அக்குழந்தை உயிரிழந்திருக்க கூடும் என தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே நீதவான் விசாரணையொன்று நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணையை தொடர்ந்து குழந்தையின் மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை கண்டறிவதற்காக சடலத்தின் மீது பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. குழந்தையின் பெற்றோரை அடையாளம் காண்பதற்கும் குழந்தையை கைவிடப்பட்டமைக்கான காரணங்களை வெளிக்கொணர்வதற்கும் மீகஸ்வேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான எரிபொருளை சேமித்து வைத்திருந்த நபர் ஒருவர் மொரகஹேன கோனபுல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரின் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது பாணந்துறை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் அந்த பவுசருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6600 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சந்தேக நபரின் வீட்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 152 லிட்டர் டீசல் அடங்கிய ஒரு பீப்பாய், 120 லிட்டர் பெட்ரோல் அடங்கிய ஒரு பீப்பாய் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் கோனபுல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மொரகஹேன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் தங்கத்தின் விலையானது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று ஒரே நாளில் 8000 ரூபாயினால் அதிரடியாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் தளம்பல் நிலை மற்றும் உள்நாட்டில் தங்கத்திற்கான கேள்வி தீவிரமாக அதிகரித்துள்ளமையே இந்த வரலாறு காணாத விலை உயர்வுக்கு காரணம் என வர்த்தக வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,93,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,61,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,125 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தெரிவு செய்து வருவதால் உள்நாட்டில் தங்கத்திற்கான தட்டுப்பாடு மற்றும் கேள்வி அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.